ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 7 இலக்கண பகுதி நம்ம தண்டி அலங்காரம் பார்த்துட்டு இருக்கோம். தண்டி அலங்காரத்துல கடைசி காணொலியில ஓமையணி ஓமையணியோட விளக்கம், ஓமையின் வகைகள் மொத்தம் 24 வகைப்படும் பார்த்தோம். ஒவ்வொன்றும் விளக்கமா நூற்பாவோட பார்த்தோம். சரிங்களா? மாலை ஓமை வரைக்கும் ஒவ்வொன்றும் நூற்பாவோட என்ன பொருள் அப்படின்னு விளக்கமா பார்த்தா எல்லாம் படிச்சிருப்பீங்க. அணியோட பொருளை புரிஞ்சுக்கிட்டா போதும், நமக்கு எளிமையா இருக்கும். அடுத்தது உவமையணி பிற அணிகளோடு கூடி வருதல். சரிங்களா? இந்த 24 வகைப்படும். மற்ற அணிகள் எப்படி கூடி வருதுன்னு பார்க்கலாம். அற்புதம், சிலேடை, அதிசயம், விரோதம், ஒப்புமை, கூட்டம், தற்குறி, பேற்றம், விளக்கே ஏது என வேண்டவும் படுமே. உவமையணி பல வகைப்பட்டு தனித்தும் வரும். அத்துடன் அற்புதம், சிலேடை, அதிசயம், விரோதம், ஒப்புமை, கூட்டம், தற்குறி, பேற்றம், விளக்கு, ஏது ஆகிய 8 அணிகளோடு கூடியும் வரும். அவ்விடத்து அவை அற்புத உவமை முதலாக பெயர் பெறும். அற்புதம் உவமைமா, அற்புத உவமைனா என்ன பாருங்க. ஒரு பொருளின் குணங்களை உவமையில் ஏற்றி வியப்படையும்படியாக, அற்புதம்னாவே வியப்புதான், ஒரு பொருளோட குணங்களை உவமையில சொல்லி அட்டியப்பா அப்படின்னு வியப்படைகிற மாதிரி சொல்லுவதுதான் அற்புதம். உலகில் எல்லா பொருள்களை காணும்பதால் வரும் உணர்வு. எல்லா பொருள்களை அற்புதம் அப்படியே ஏற்றி சொல்றது. குளையருகு தாழ குனிபுருவம் தாங்கி உளையர் உயிர் பருகி நீண்ட விழி உடைத்தாய் வண்டேல் இருளலகம் சூழ வருமதி ஒன்று உண்டேல் இவள் முகத்திற்கு ஒப்பு. குலை தொங்குகின்ற காது, வளைந்து காணப்படுகின்ற புருவம், பக்கத்தில் இருந்தும் கண்டாருடைய உயிரை உண்டு வளர்ந்த கண்கள், கரிய வண்டுகள் மொய்த்திருக்கும் குழல் சூழ வருதல் ஆகிய தோற்றத்தை கண்டு இயங்குகின்ற சந்திரன் ஒன்று உண்டாயின. இதெல்லாம் பார்த்துதான் சந்திரன் ஒன்று உண்டாச்சு. காது, புருவம், கண்கள், வண்டுகள் மொய்த்திருக்கும் குழல்னா என்னது? ஜடை. இதெல்லாம் சந்திரனே உண்டாச்சு, அதுவே இவள் முகத்திற்கு ஒப்பாகும் அப்படின்னு பெண்ணின் முகத்தில் காணப்படும் உறுப்புகளை உண்மையாக சந்திரனுக்கு ஏற்றி, இது நடக்காத ஒண்ணு, இயல்பா இருக்கிற சந்திரன் மேல ஏற்றி சொல்றதுனால ஒப்புமைப்படுத்தியதால் இது அற்புத உவமை. சிலேடை உவமை. சிலேடையாவது ஒரு மொழியாய் நின்று பல பொருள் தருவது. சிலேடைனா நமக்கு தெரியும், இருப்பு பல பொருள் தரும். செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடைன்னு இருவகைப்படும். செம்மொழி சிலேடை ஒரு தன்மைத்தாக நின்று பொருளுக்கேற்ப சொற்களை பிரிக்காமல் சொற்கள் கிடந்தவாறே பல பொருள் புலப்படுவது செம்மொழி. ஒரு தன்மைத்தான் நின்று பொருளுக்கேற்ப சொற்களை பிரிக்காமல் சொற்கள் கிடந்தவாறே, சொற்கள் இருந்த மாதிரியே பல பொருளை புலப்படுத்துறது தான் நம்ம மொழி. அம்மொழியை கொண்டு ஓமிப்பது செம்மொழி சிலேடை. செந்திருவும் திங்களும் பூவும் தலை சிறப்ப சந்த தொடையோடு அணிதழுவி செந்தமிழ் நூல் கற்றார் புனையும் கவி போல் மனங்கவரும் முற்றாமுலையால் முகம். கவிதைக்கும் முகத்திற்கும் சில இடையா அமைந்திருக்கு. திரு, திங்கள், பூ என்னும் இவற்றின் பெயரை முதலாக உடையது, ஓசையோடு அமைந்தது, சொற்கோவையோடு அணியும் பொருந்தியது, கற்றார் உள்ளும் விரும்பும் தன்மை கொண்டது. செந்தமிழ் நூல்வல்ல புலவர்களால் சொல்லப்படுவது கவிதை. திருவின் உருவையும் திங்களின் உருவையும் பூவையும் தலைமீது உடையதாய் நிறத்தோடு கூடிய மாலை அணிந்து அழகை தழுவி நின்று கண்டவரின் மனத்தை கவர்கின்றதாய் பெண்ணின் திருமுகம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு புனைந்து சொல்றாங்க. சொந்தம், தொடை, அணி, கவினா ஓசை, சொற்கோவை, சொல், பொருள், அணிகள், முகம், நிறம், மாலை, அழகு, இந்த மாதிரி உவமைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுது. புலவரால் சொல்லப்படும் கவிதையை போல பெண்ணின் முகத்தை காட்டியதால் இது செம்மொழி சிலேடை. அடுத்தது பிரிமொழி சிலேடை. பிரிந்து பொருள் போகணும். பிரித்து பொருள் காணும் வண்ணம் அமைவது பிரிமொழி சிலேடை. பிரித்து பொருள் காணும் வண்ணம் அமைவது தான் என்னது? பிரிமொழி சிலேடை. தொடர்களை பிரித்து ஒன்றற்கு ஒரு விதமாகவும் வேறொன்றுக்கு மற்றொரு விதமாகவும் பொருள்பட அமைவது பிரிமொழி. ஒன்றற்கு ஒரு விதமா பொருள், வேறொன்றனுக்கு ஒரு விதமா பொருள் அமைவது தான் பிரிமொழி சிலேடை. பாருங்க. நலித்தடத்த வள்ளியின் கண்ணெகில ஞாலத்து அளவின் நிறைக்கடாம் சிந்தி களிறு இகழும் கந்த மலையா சிலமும் கவடு அசைய வந்த மலையா நிலம். யானைக்கும் தென்றலுக்கும் சிலேடையா அமைந்தது. செறிவினையும் பெருவினையும் உடையது. காலில் மாட்டியிருக்கின்ற விலங்கினுடைய மூட்டுவாய் கலன்றது, அந்த சங்கிலி கலன்றது, அந்த யானையோட காலில் மாட்டியிருக்கிறது. நிலத்தின் கண் நிறைந்த மத நீர் பொழிந்தது, கட்டத்திரையை முறித்தது, செயல்களை ஒருங்கே செய்து கழுத்தில் கட்டிய மணி அசைய மறுவது தான் மத யானை. எல்லாத்தையும் காலவதறி கரல் தாட்டி அப்படியே வர்றது தான் மத யானை. அதனை போன்று பெரிய குளத்தில் உள்ள அல்லி முட்டினை கட்டவிழ்த்து தேன் ஒழுக மலரச் செய்தது. அல்லிப்பூ
மொட்டின கட்டவிழ்த்து தேனுலகு மலரலாம். உலகத்தாரின் ஒழுக்கத்தை கெடுத்தது. என மனம் நரிய மனத்தை கமலச் செய்தது. நெருங்கிய மரக்கொம்புகளை அசைத்தபடி உலவி வந்தது தென்றல் காற்று. அந்த தென்றல் காற்றுல மனம் பரவுது. யானையை போல தென்றல் காற்று வந்தது அப்படின்னு சொல்லி 2 பொருளுக்கும் ஏற்றபடி பிரித்து பொருள் காணும் வண்ணம் அமைந்ததுனால இது பொய்மொழி சிலேடை. பாருங்க, நலி தடம் தடம் நலிக்கு செறிவு, தடம்க்கு பெருமை, வள்ளிக்கு விலங்கு, கண் மூட்டுவாய், நெகிழ்தல் கலழுதல், ஞாலம் பூமி, நிறைகடாம்னா பெரிய மதம், சிந்த பொழிய, கந்து கட்டுத்தறி, மலையா சீரா, நிலவுதல்னா பொருந்துதல், கவடு புரசை கயிறு, அசையன்னா ஆட. மாற்றம் எதுல பெருமை, பொய்கை, அல்லி பூ, கல்நத்தேன், இதில் கலழுதல், இதில் சோர்தல், உலகம். நிறைனா ஒழுக்கம், சிந்தினா அழித்து, கந்தம் மனம், அலைதல் நாறுதல், நெருங்குதல், மரக்கொம்பு அலைதல். இதெல்லாம் அதில் இருக்கிற சொற்களுக்கு கவி. சரிங்களா? இது யானையின் அமைந்த சொற்கள், இது செய்யுள் அமைந்த சொற்கள். மாற்றம் பூ, இது தென்றலில் அமைந்த சொற்கள். ஓமைப்படுத்தப்படுது. அதிசய உமை, ஆன்றோர் வியக்குமாறு புதுமை தோன்றும்படி ஓமைப்பது தான் அதிசய உமை. நின் உழையே நின்முகம் காண்டும் நெடுந்தடம் தன் உழையே தன்னையும் காண்குவோம் என்னும் இது ஒன்றுமே அன்றி வேற்றுமை உண்டோ மது ஒன்று செந்தாமரைக்கே. அழகிய பெண்ணே, உன்னிடத்தில் உன் முகத்தினை கண்டோம், பெரிய குலத்தின் கண்ணே தாமரை பூவை கண்டோம், இத்தன்மையை அன்றி தேன் நிறைந்த தாமரை பூவிற்கும் நின் முகத்திற்கும் பெரிதொரு வேறுபாட்டை காணல. தாமரை பூவோட முகத்தை ஒப்பிட்டு சொல்றாங்க. தாமரைக்கு ஒப்பாக ஒரு பெண்ணோட முகம் காட்டப்படுது. முகத்திற்கும் அதற்கு ஒப்புமை காட்டப்படும் தாமரைக்கும் சார்ந்திருக்கும் இடங்களை தவிர வேறு வேற்றுமை இல்லை அப்படிங்கிறதுனால இது அதிசயம். அதே மாதிரி பாருங்க, பாலின் இடை நீல மணி நிறம் சேர்ப்பான்மை போல் ஞாலம் பறந்த நகை நிலவும் மாலிரலாம், வைமருவும் மூவிலை வேல் வன்கண் தமருகக்கை செம்மல் கருமாலை சேர்ந்து. 3 சுவைகளை உடைய சூலத்தையும் வலிய கண்ணை உடைய உடுக்கையும் தாங்கிய கைகளை உடையவர் தான் சிவபெருமான். அவளுடைய கழுத்து கரிய நிறத்தை கொண்டது. அதனை சேர்த்தால் உலகத்தில் பரந்த வெண்மையுடைய நிலவும் கரிய இருள் நிறத்தை பெற்றது. செயல் நீலமணியானது பாலை சேர்ந்து தன் ஒளியை பாலுக்கு தந்ததை ஒப்பாகும். வெண்மை நிறமுடைய நிலவு கரிய கண்டத்தை உடைய சிவபெருமானை சார்ந்து கரிய நிறத்தை பெற்றதாக கூறுவது வியக்குமாறு அமைந்திருக்கு. சரிங்களா? நிலவு சிவபெருமானோடு சேர்ந்து கரிய நிறத்தை பெற்றது அப்படின்னு சொல்றது எங்க அதிசயம். அதற்கு பாலை சேர்ந்த நீலமணி தன் நிறத்தை பாலுக்கு கொடுத்ததை போன்றது என்பது உமையாக்கப்பட்டது. அதனால அதிசயம். அடுத்தது விரோத உமை. உவமையும் பொருளும் தம்முள் மாறுபட்ட குணமுடையதாக காட்டுவது. உவமையும் பொருளும் தம்முள் மாறுபட்ட குணமுடையதாக காட்டுவது தான் விரோத உவமை. மாறுபட்டுன்னா விரோதம் தானே. செம்மை மறைமலரும் திங்களும் முகமும் தம்மின் பகை விளைக்கும் தன்மையவே எம்முடைய வைப்பாகும் சென்னி வளம்புகார் போல் இனியீர் ஒப்பாகும் என்பார் உலர். நம்முடைய செல்வமாக விளங்குபவன் தான் சோழன். அச்சோழனுக்கு உரியது வளம் நிறைந்த பூம்புகார். அவ்வூரை போல் இனிமை கொண்ட பெண்களே, சிவந்த தாமரை மலரும் சந்திரனும் உம்முடைய முகமும் தம்முள்ளே பகையை செய்கின்ற தன்மை கொண்டவை. தாமரை மலரும் சந்திரனும், சரிங்களா, அவற்றை முகத்திற்கு உமையாக காட்டுவது பொருந்தும். தாமரைக்கு முகத்தை, தாமரை மலரை சந்திரனும் உம்முடைய முகத்திற்கு உமையாக காட்டுவது பொருந்தும். தாமரையும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று பகை பொருள்கள். சந்திரன் ஒளிப்பட தாமரை குவியும். சந்திரன் வெளிச்சம் வந்ததுன்னா தாமரை மலர் என்ன ஆயிரும்? குவிஞ்சிடும். தாமரை மலரும் போது சந்திரன் மறையும். என்றும் ஒரு தன்மைத்தாய் விளங்கும் வளர்ச்சியுடைய முகம் குற்றமற்றும் திகழும். இந்த முகத்திற்கு மலர்ந்து குவியும் தாமரையும் கலங்கமுடைய சந்திரனும் ஓமையாக காட்டப்பட்டதனால் இது விரோத ஓமை. ஏன்னா சந்திரனும் தாமரையும் விரோதம். அந்த சந்திரனும் தாமரையும் ஒருங்கே காட்டுறதுனால இது விரோத ஓமைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒப்புமை கூட்ட ஓமை. ஒப்புமை உடைய செயல்களை கொண்ட பொருள்களை கூட்டி ஓமித்த. ஒப்புமை உடையனா ஒரே தன்மையுடைய செயல்களை கூட்டி கொண்ட பொருள்களை கூட்டி சொல்றதுதான் ஒப்புமை கூட்ட ஓமை. விண்ணின் மேல் காவல் புரிந்து உறங்கான் விண்ணிவர் கோன் மண்ணின் மேல் அன்னை வயவேந்தே தன்னழியில் சேரா அவுணர் குலங்களையும் தேவர் கோன் நேரார் மேல் அத்தகைய நீ. தேவர்களின் தலைவனாக விளங்குபவன் இந்திரன். அவன் தன்னுடைய விண்ணுலகத்தை காப்பதற்காக உறங்குவதில்லை.
வலிமை வாய்ந்த சோழன் மண்ணுலகத்தை காப்பதற்காக உறங்குவதில்லை. சரிங்களா? உள்ளம் குளிர்ந்து பிறரை காக்கும் தன்மை இல்லாத அசுரர் குலங்களை அழிப்பவன் தான் இந்திரன். சோழனாகிய நீயும் பகைவரிடத்தில் அத்தன்மை உடையவனா இருக்கிற. சரிங்களா? இந்திரன் சோழனும் அந்த மாதிரிதான். உள்ளம் குளிர்ந்து பிறரை காக்கும் தன்மை இல்லாத அசுரர்களை அழிக்க பிறந்தவன் இந்திரன். அதே மாதிரிதான் சோழனும் பகைவர்களை அழிக்கிறதுக்கு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்திரனும் சோழனும் காக்கும் தொழிலால் ஒப்புமை உடையவர்களா இருக்காங்க. அதனால இது ஒப்புமை கூட்ட உவமை. பகைவர்களை போர் செய்து அளிக்கும் திறத்தாலும் ஒப்புமை உடையவர்கள் என்பதால் இது ஒப்புமை கூட்ட உவமை. தற்குறிப்பேற்ற உவமை நமக்கு தெரியும். பொருளுக்கு மேன்மை தோன்றும் வண்ணம் கவிஞன் தான் நினைத்த உவமையின் மீது பிரிதொன்றை ஏற்றி கூறுவது. தான் நினைத்த ஒன்றை பிரிதொன்றின் மேல் ஏற்றி கூறுவது. உன்னீர்மை தாங்கி உயர்ந்த நெறிவொழுகி வெந்நீர்மை நீங்கி விளங்குமால் தண்ணீர் தரம் போலும் என்ன தருக்கடம்பை மாறன் கரம்போல் கொடை பொழிவான் கார். கோடை காலத்தில் நீர்நிலையில் உள்ள குளிர்ச்சி பொருந்திய நீர் தன்னை சேர்ந்தோர் யாவருக்கும் வருத்தம் நீங்க நன்மை செய்யும். கோடை காலத்துல நீர்நிலையில குளிர்ச்சி பொருந்திய நீர் இருந்துச்சுன்னா அதை நமக்கு நன்மையை செய்யும். அந்நீரை போல நன்மை கொடுக்க வல்லவன் கடம்பை என்னும் ஊரில் வாழ்கின்ற மாறன் அப்படிங்கிறவன். அவனுடைய கைகளை போல கொடுக்க நினைத்தது மேகம். அது உள்ளே நீரை பெற்று உயர்ந்த வானத்தின் வழியை இயங்கி வெண்மை நிறத்தை நீங்கி கரிய நிறத்துடன் விளங்க காட்சியளித்தது. மாறனுக்கு மேகத்தை ஒப்ப வைக்கிறாங்கம்மா, அவ்வளவுதான். கடம் கை மாறனின் கையானது பிறருக்கு நீர் பெய்து கொடுக்கும்போது உலராமல் நீரை பெற்றிருக்கும். பொருளை பெறுகின்ற உலகத்தார் கைகளுக்கு மேலாக தோன்றும். கொடுத்து கொடுத்து சிவந்த நிறத்தை உடையது அப்படின்னு நுட்பமா சொல்லுது. மழை பொழியும் மேகம் வானத்தில் இருக்கும். தன் உள்ளே நீரை பெற்றிருக்கும். வெண்ணிறம் நீங்கி திகழும். இவை மேகத்தின் இயல்பு. இதனை என்ன செய்யறாங்க, மாறனின் கைக்கு ஒப்புமை கொடுத்து சொல்றாங்க. அதனால மாறனின் கை போல அப்படின்னு தன்னோட கருத்தை ஏற்றி சொல்றாங்க. இயல்பா நடக்கிறத 3 இயல்புகளையும் மேகம் பெற்றிருந்ததுன்னு ஓமையாக்கி சொல்றாரு. மேகம் இயல்பா செய்யறத மாறனோட கொடைக்கு ஏற்றவாறு தன்னோட குறிப்பை ஏற்றி சொல்றாரு. அதனால தற்குறிப்பேற்ற உவமை. அடுத்தது விளக்கு உவமை. உவமையை விட பொருளுக்கு சிறப்பு தந்து. உவமையை விட பொருளுக்கு சிறப்பு தந்து அதனால் உவமை இவ்வாறு என கூறுவது. அதனால் உவமை இவ்வாறு என கூறுவது விளக்கு உவமை. குழைபெருது நீண்டு குமிழ்மேல் மரியா உழைபெருது என் உள்ளம் கவார் மலை போல் தருநடுங்கை சென்னி தமிழ்நாடு அணையார் கருநடுங்கன் போலும் கையால். மலையை போல கொடுக்க வல்ல பெரிய கையுடவன் தான் சோழன். அச்சோழனுக்கு உரிமையுடையது நம்ம தமிழ்நாடு. அந்நாட்டை போன்று, சரிங்களா, அந்த நாட்டை போன்று அழகுடன் திகழ்பவர்கள் தான் நம்முடைய பெண்கள். அவர்களுடைய கரிய நீண்ட கண்களை போன்றவை கயல் மீன்கள். எப்படி பாருங்க, சோழனுக்கு பெண்கள், பெண்களுக்கு கயல் மீன்கள். சரிங்களா? சங்கோடு போர் புரியும் போது நீர்க்குமின் மீது தாண்டி குதிக்கும். ஆயினும் போர் செய்யும் அக்கயல்கள் பக்கத்தில் உளவியும் என் உள்ளத்தை கொள்ள மாட்டாவாம். இவ்வாறு கூறியதால் காதில் அணிந்துள்ள குலையோடு சேர்ந்து வளர்ந்தது கண். அது மூக்கிற்கு மேலே தாவுகின்ற தன்மையுடையது. மானின் விழியை பகைப்பது என் உள்ளத்தை கவரும் தன்மை கொண்டதுன்னு புலப்படுத்துது. கண்ணுக்கு காட்டப்பட்ட மீனாகிய உவமையினும் பொருளை சேர்ந்தது அப்படின்னு உவமையாக விளக்குறதுனால இது விளக்கு உவமை. அடுத்தது ஏது உவமை. என்ன காரணங்களால் இதனை இஃது ஒக்கும் அப்படின்னு காரணம் புலப்பட கூறுறது ஏது உவமை. வாளரவின் செம்மணியும் வன்னி இளம் பாசிலையும் நாளிலைய திங்கள் நகை நிலவும் நீலொளியால் தேனுளவு பூங்கொன்றை தேவர்கோன் செஞ்சனை மேல் வானுளவும் வில் போல் வரும். தேவர்களோட தலைவன் தான் சிவபெருமான். அந்த பெருமான் பாம்பை சூடியிருக்கான் தலையில. அப்பாம்பின் உச்சியில் நாகமணி போன்ற ஒளி, அந்த பாம்பினோட ஒளி மிகுதியா வருது. சரிங்களா? அத்தலையில் வைத்துள்ள வன்னி மரத்தின் இளம் தளிர்கள் பசுமை நிறத்தை மிகுந்தன. இளமையான பிறை திங்கள் வெண்ணிற ஒளியை மிகுதிப்படுத்தியது. தேன் மிகுந்து விளங்குகின்ற அழகிய கொன்றை பூ தன்னுடைய பொன்னிறத்தை மிகுதியா காட்டியது. அந்த பிறை வெளிச்சத்துல பொன்னிறத்தை மிகுதியா காட்டுது. இதனால அவரோட ஜடை என்ன பண்ணுது, வானவில்லை போல காட்சி அளிக்கலாம். இந்த மாதிரி சடைக்கு உமையா காட்டப்பட்ட பொருள் வானவில். வானவில்லில் பல வண்ணங்கள் இருப்பது மாதிரி சிவபெருமானின் சடையிலும் பல நிறங்கள் இருக்கு. சிவப்பு, பசுமை, வெண்மை, மஞ்சள் நிறங்கள் தோன்றுவதற்கு செம்மணி, தளிர், பிறை, கொன்றை பூ ஆகியவற்றை காரணமாக காட்டியதுனால இது ஏது உவமை.
உவம வழுவமை. மிகுதலும் குறைதலும் தாழ்தலும் உயர்தலும் பால்மாறு படுதலும் பாகுபாடு உடைய. நேர் சொல்லப்பட்ட உவமையணி மிகுந்து வருதல், குறைந்து வருதல், தாழ்ந்து வருதல், உயர்ந்து வருதல், பால்மாறுபடுதல் அப்படிங்கிற பாகுபாடுகளை உடையனவா இருக்கு. மிகுதல்னா உவமான உவமாயங்கள், ஒன்றுக்கு ஒன்று அடைகளால் மிகுந்து வரது. குறைதல்னா ஒன்றுக்கு ஒன்று அடைகளால் குறைந்து வரது. தாழ்தல் ஒன்றுக்கு ஒன்று இழிந்த பொருளாதல். உயர்தல் ஒன்றுக்கு ஒன்று உயர்ந்த பொருளாதல். பால் மாறுபடுதல்னா ஆண்பால் முதலான ஐம்பால்களுள் ஒன்றுக்கு ஒன்று மாறி வருதல். இதெல்லாமே நடக்குதுதான். மிகுதல் நீலப்புருவம் குனிய விழிமதற்ப மாலை குழல் சூழ்ந்த நின்வதனம் போலும் கயல்பாய வாசம் கவனம் களிவண்டு அயல்பாய அம்போருகம். கரிய நிறத்தை உடைய புருவமானது வளையவும் கண்கள் களிப்படையவும் பூமாலை அணிந்த கூந்தலால் சூழப்பட்டிருக்கும் உன்னோட முகம் அதனை போல மலர்ந்த தாமரையாந்து கயல் மீன்கள் பிறழ்வது போலவும் மதுவை உண்டு மகிழ்ந்த வண்டுகள் மயக்கம் கொண்டு பாடி சுற்றுவதும் போலவும் காட்சியளிக்குது. சரிங்களா? முகம் ஓமை, தாமரை உபமானம். சரிங்களா? முகம் ஓமை, தாமரம் உபமானம். தாமரையை விட முகத்தில் காணப்படும் புருவத்தை முறிவில்லுக்கு ஒப்பாக காட்டி அதற்கு இணையாக தாமரைக்கு ஏதும் காட்டப்படாததால் இது மிகுதலாயிற்று. நாட்டம் தடுமாற செல்வாய் நலம் திகழ தீட்டறிய பாவை திருமுகம் காட்டுமால் கெண்டை மீதாட நறுஞ்சே இதழ் கிளற வண்டு சூழ் செந்தாமரை. எழுதுவதற்கு அருமைப்பாடு வாய்ந்த கொல்லிப்பாவையை போல் அழகு வாய்ந்தவள் ஒரு பெண். கொல்லிப்பாவை சிலப்பதிகாரத்தில் இருக்கும். அது மாதிரி அழகு வாய்ந்தவள் தான் ஒரு பெண். அது கண்டரால் விரும்பப்படும் தன்மை கொண்டவள். அவளுடைய முகத்தின் மேல் கண்கள் தடுமாறி உழவின. சிவந்த வாய். அவளுடைய ஒரு பெண்ணோட உறுப்புகளை தாமரை மலரோட ஒப்பிட்டு சொல்றாங்க. அதையோட சேர்த்து மீன்கள், கெண்டை மீன்கள். மனம் கமலும் இதழ்களும் ஒளி வீசுது. செந்தாமரையை வண்டுகள் சூழ்ந்திருக்கு. இதுல பாருங்க, தாமரை உமையாக்கப்பட்டது. முகம் கண்ணாகிய மீன் பிறழ்தலும் வாயாகிய இதழும் இரண்டுக்கும் பொதுவாய் இருக்கு. வண்டு சூழ்தல் முகத்தை விடுத்து தாமரைக்கு உரிய தன்மையை காட்டப்பட்டதனால் உபமான அடை. அதனால் இது குறைதல் அப்படிங்கிற குற்றம். தாழ்தல் உயர்தல் பால் மாறுபடுதல். மன்னவருக்கு நாய்போல் வனப்புடையார் வாழ்வையவர் மின்மினியும் வெஞ்சுடரோன் போல் விளங்கும் அன்ன பிடை போலும் சந்திரன் பைந்தடங்கள் போலும் இடையா ஒன்று இல்லா விசும்பு. நாயிடத்துல நன்றி உணர்ச்சி இருக்கும். படைமறவர்கள் தம் வேந்தனிடம் காட்டியிருந்தால் அவர்கள் நாயை ஒத்தனர். மின்மினி பூச்சியும் வெம்மை மிக்க சூரியனை ஒத்து இருக்கு. பெண் அன்னத்தை ஒத்து திகழ்ந்தது சந்திரன். பசுமை நிறைந்த குளங்களைப் போல மேகம் சூழாது தெளிந்த வானம் காட்சியளிக்குது. நன்றியுடைய வாழ்வீரர்களுக்கு நாயை உமையாக காட்டியது தாழ்த்தி குற்றமுடையதாக பொருத்தப்பட்ட உமை. நன்றியுடைய வீரர்களுக்கு நாயை உமையாக காட்டுறாங்க. ஒப்பில்லா சூரியனுக்கு மின்மினி பூச்சி, ஆண்பாலாகிய சந்திரனுக்கு பெண் அன்னம், பலவாகிய குளங்களுக்கு ஒரு பொருளாகிய வானம். இந்த மாதிரி காட்டுறது தான் பன்மை குற்றம். குற்றம் ஆயினும் நம்ம என்ன செய்யறோம்? ஏத்துக்கிறோம். அடுத்தது ஓம உருபுகள். ஓம உருபுகள் முக்கியமாக மொத்தம் 45 இருக்கு. 35 + 10 45. கோலமான புறைய பொருவ நேரக்கடுப்ப நிகர நிகர்ப்ப ஏற ஏய மலையை ஏய ஒப்ப எல்ல உரலை ஏற்ப அன்ன அணைய அமர ஆங்க என்ன இகழ விளைய எதிரன் துணை தூக்க ஆண்டு ஆங்கு மிகுதகை வீழ இணை சிவன் கேளற்ற சித்தொடு பிறவும் நாவைதீர் பான்மை உமை சொல்லி. கோலமான புறைய பொருவ நேர கிடப்ப அதேதாம்மா. மொத்தம் பாருங்க. நிகர நிகர்ப்ப ஏற ஏய மலைய இயைப ஒப்ப எல்ல உரலை ஏற்ப அன்ன அணைய அமர ஆங்க என்ன இகழ விளைய எதிர துணை தூக்கு ஆண்டு ஆங்கு மிகுதகை வீழ இணை சிவன் கேள் அற்று செத்து என 35 இவை போல்வன பிறவும் குற்றமற்ற பாகுபாடுடைய ஓமருபுகள். பிறவும் சொன்னதுனால 10. நாட நக நடுங்க நந்த கள்ள கருத காட்ட மிளிர ஏய்ப்ப மருள இதுவும் சேர்த்து அப்போ மொத்தம் எத்தனை? 45. சரிங்களா? நம்ம இப்போ ஓம அணி பிற அணிகளோடு கூடி வருதல் குறித்த கருத்துக்களை தான் பார்த்தோம். அடுத்தது ஓம உருபுகள் பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது உருவக அணி. கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணுவான். அப்பொருளே தான் ஓமை சிறப்பு செய்து சொல்றது.
வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் தன்மைதான் உருவகம். உவமையோட தன்மையா பொருள் மேல ஏற்றி கூறுறது தான் உருவகம். உவமானம் உவமேயம் என்னும் இரண்டுக்கும் வேற்றுமை இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பதொன்ற கூறுவது உருவக அணி. இதுதான் உருவக அணிக்குரிய டெஃபினிஷன். உவமானம் உவமேயம். ரூபகம் என்னும் சமஸ்கிருத சொல்லுதான் உருவகம். உவமையும் பொருளும் வேற்றுமை விளைவித்து ஒன்று என மாட்டின் அது உருவகம். முக்கியமா உவமையும் பொருளும் வேற்றுமைன்னு இல்லாம ஒன்றேன்னு சொல்றது உருவகம். உவமை ஆகும் பொருள் உவமானம், உவமிக்கப்படும் பொருள் உவமேயம் என பொருள் இருவகைப்படும். அவ்விரண்டுக்குள் வேறுபாடு காண முடியாத வகையில் ஒன்றெனும்படி ஒற்றுமைப்படுத்தி கூறுவதுதான் உருவகம். உருவக அணியின் வகைகள். தொகையே விரியே தொகை விரி என ஐயை விழி வியநிலை என சிறப்பே விரூபகம் சமாதானம் என உருவகம் ஏகம் அநேகாங்கம் என முற்றே அவயவம் அவயவி என சொற்ற ஐமூன்று மற்றதன் விரியே. ஐமூன்று தான் 15. தொகை உருவகம் விரிவுருவகம் தொகை விரி இயைபு இயைபிலி வியநிலை சிறப்பு விரூபக சமாதான உருவக ஏகாங்க அநேகாங்க முற்று அவயவ அவயவி அப்படிங்கிற 15 உருவகத்தோட வகைகள். ஏகம் என்பதோடு உருவகமே அன்றி அங்கம் என்னும் சொல்லையும் கூட்டி உரைக்கணும். அனைத்தும் சொல்லின் முடியும் இலக்கணத்தை உடையன. இப்போ ஒன்னொன்னா நம்ம விளக்கமா பார்க்கலாம். தொகை உருவகம். ஆகிய என்னும் தொடர்புடைய உண்டாக்கும் சொல் பெறாமல் மறைந்து வருவதே தொகை உருவகம். தொகைனா மறைந்து வருது. ஆகிய அப்படிங்கிற சொல் மறைந்து வர்றது தான் தொகை உருவகம். அங்கை மலரும் அடி தளிரும் கண் வண்டும் கொங்கை முகிலும் குளர்காரும் தங்கியதோர் மாதர் கொடி உலதாம் நண்பா அதற்கு எழுந்த காதற்கு உலதோ கரை. அழகிய கையாகிய மலர் அடியாகிய தளிர் கண்ணாகிய வண்டு மார்பாகிய அரும்பு கூந்தலாகிய மேகம் என்னும் உறுப்புகளை உடையதாய் ஒரு கொடி இருக்கு. அது பிறரால் காதல் செய்ய வல்லதாய் இருக்குது. அக்கொடி மேல் இருந்த அன்பிற்கு உலகத்தில் எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கையாகிய மலர் அடியாகிய தளிர் கண்ணாகிய வண்டு கொங்கையாகிய முயல் குழலாகிய கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகியங்கிறது மறைந்து வருது. அதனால இது தொகை உருவகம். விரி உருவகம். அவ்வளவுதான். ஆகிய என்னும் சொல் ஆக எனவும் ஆ எனவும் திரிந்து நிற்றலும் உண்டு. பொங்கை முனையாக மென்மருங்கள் கொட்பாக அங்கை மலரா அடிதளிரா திங்கள் அழி நின்ற மூரல் அணங்காம் எனக்கு வெளிநின்ற வேனில் திரு. இளவேனில் காலத்தை கொண்டு இப்போது எனக்கு முன் தோன்றும் இவள் திருமகளை போன்றவள் இத்தன்மை உடையவள் மார்ப அரும்பாகவும் மெல்லிய இடைய பூக்கொம்பாகவும் அழகிய கைய மலராகவும் அடி தளிராகவும் நிலவு போன்ற வெண்ணிற ஒளியினையும் உடையவள். முகையாக கொம்பாக என்னும் இருச்சொற்கள் ஆக என்பது வெளிப்பட்டு நின்றது. இங்கே வந்துருச்சு பாருங்க. முனையாக கொட்பாக அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்துருச்சு. அந்த மாதிரி மலரா தளிரா என்பவற்றுள் ஆ என்னும் சொல் வெளிப்பட்டு நிற்கிது. இதனால இது விரி உருவகம். அடுத்தது தொகை விரி. மறைந்து வருது விரிந்து வருது. தொடர்பை உணர்த்தும் ஆகிய ஆக ஆ என்னும் சொற்கள் வெளிப்பட்டும் மறைந்து வருது தொகை விரி. பாருங்க. வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி ஆனடிக்கே சுட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்று. சிவந்த நிறத்தை உடைய சக்கரை படை தாங்கியவன் தான் திருமால். அவன் தான் உலகை அகலமாகவும் நீண்ட பெரிய கடலை நெய்யாகவும் கதிரவனை விளக்காகவும் அமைச்சு வைக்கிறாங்க. என்னுடைய துன்பமாகிய கடல் வெற்றி போக வேண்டினேன். அதற்காக சொல்லினால் தொடுக்கப்பட்ட பாமாலைய திருவடிக்கு சூட்டுறேன். நெய்யாக விளக்காக தகலையாகன்னு விரிவுருவம். இடராளி அப்படின்னு இடராளி அப்படிங்கிறது தொகை உருவகம். அதனால இது தொகை விரி. இயைபு உருவகம். பல பொருளை உருவகம் செய்யும் இடத்து ஒன்றற்கு இயல்புடைய பொருளை ஒரு தொடரில் உருவகமாக வரைத்தெடுப்பது இயைபு உருவகம். ஒன்றற்கொன்று இயல்புடைய பொருளை ஒரே தொடர்ல உருவகமா வரைத்தெடுப்பது. சரிங்களா? பொருத்தமுடைய பொருளை உருவகப்படுத்துறது. அவ்வளவுதான். செல்வாய் தளிரும் நகை முகிலும் கண்மலரும் மைவார் அகலக மதுகரமும் செல்வி உடைத்தாம் திருமுகம் என் உள்ளத்து வைத்தார் துடைத்தாரே அன்றோ துயர். சிவந்த வாயாகிய தளிர் வெண்மை நிறமுடைய நகையாகிய முல்லை எறும்பு கண்ணுக்கு மலர் கரிய நின்ற குழலாகிய வண்டு இதெல்லாத்தையும் ஒப்புமைப்படுத்துறாங்க. இது எல்லாமே கண்டோரால் விரும்பப்படுற தன்மையுடையதுதான் ஒரு முகம். அம்முகத்தை என் உள்ளத்தே வைத்தார்.
அதனால் என்னுடைய உள்ளத்தில் உண்டாகிய துன்பத்தை போக்குவாரா என்பதை எனக்கு சொல்லணும். பெண்ணுக்கு இதெல்லாம் இருக்கு, அதனால நான் துன்பம் அடைஞ்சேன், அதை போக்குவாரா? வாய், நகை, கண், குந்தல் ஆகிய 4ம் தளிர், அரும்பு, மலர், வண்டு ஆகிய 4க்கும் ஒன்றற்கொன்று ஏவுடைய பொருளா வந்திருக்கு. அதனால இது இயைபு உருவகம். இயைபிலி உருவகம். இயைபில்லாத பொருள்களை ஒரு தொடர்ல உருவமாக அமைப்பது இயைபிலி உருவகம். பொருத்தம் இல்லாதவற்றை, இது பொருத்தம், சரிங்களா? தளிர், அரும்பு, மலர், வண்டு, வாய், நகை, கண், கூந்தலுக்கு உப்பா வச்சிருக்காங்க, அது பொருத்தமானது. இது பொருத்தம் இல்லாதது. தேன கலர் கொன்றை பொன்னாக செஞ்சடையே கூணர் பவள குடியாக தான மலையாக கோடு மதியாக தோன்றும் புலையார் தடக்கை பொறுப்பு. தேனை சிந்துகின்ற கொன்றை மலர் எப்படி இருக்கான்? பொன்னாக திகழ்தான். பொன்னாக சிவந்த சடை வளைந்து பவளக்குடியாக காட்சியளிக்குது. மத நீர் மலை நீராகவும் அதன் தந்தம் மதியாகவும் பொழிய பெரிய துளையுடைய கையை கொண்ட யானையாகிய மலை காட்சியளிக்குது. இதுக்கு என்னதுன்னா, கொன்றை மலரும் திருச்சடையும் மத நீருக்கும் மறுப்புக்கோ காட்டப்பட்டிருக்கு. 4ம் மலரும் திருச்சடையும் மத நீரும் மறுப்பும் 4ம் பொன் பவளக்குடி மழை மதி அப்படிங்கிற 4க்கும் உருவகிக்கப்படுது. அதனால இது ஒன்றுக்கொன்று இயைபற்றவை. கொன்றை மலருக்கு பொண்ணு, திருச்சடைக்கு பவளக்குடி, மத நீருக்கு மழை, மறுப்புக்கு மதி அப்படின்னு. அதனால இயைபிலி உருவகம். அடுத்தது வியநிலை உருவகம். ஒரு பொருள் பல உறுப்புகளை பெற்றிருக்கோம், அவற்றுள் சிலவற்றை உருவகம் செஞ்சோம், சிலவற்றை உருவகம் செய்யாமல் விடுத்தோம். உறுப்பினை உடைய பொருளை உருவகம் செய்தும் உரைப்பது வியநிலை உருவகம். சிலவற்றை உருவகம் செய்கிறாங்க, சிலவற்றை விட்டுறாங்க. உறுப்பினை உடைய பொருளை உருவகம் செய்தும் உரைப்பது வியநிலை உருவகம். செவ்வாய் நகையரும்ப செங்கை தளிர் விளங்க மைவால் நெடுங்கண் மதர்த்து உழவ செவ்வி நரவு அலரும் சோலைவாய் நின்றதே நண்பா குறவர் மடமகளாம் கொம்பு. நண்பனே, புதிய தேனை உடையதாய் மலரும் மலர்களை உடையது சோலை. அதில் குறவர்க்கு இளமையோடு கூடிய மகளாம் முறையுடைய வஞ்சி கொம்பு ஒன்று இருக்குது. அது தன் சிவந்த வாயிலிருந்து புன்னகை ஏறும்ப சிவந்த கரங்களாகிய தளிர்கள் ஒளி வீச வருத்தத்தை தருகின்ற வாளாகிய கண்கள் சிவந்த கோடுகளோடு உலாவ நிற்குது. குறப்பெண் வஞ்சி கொம்பாக உருவகப்படுத்துறா. குறப்பெண் வஞ்சி கொம்பு. அவளுடைய உறுப்புகளில் வாய்க்கண் கை ஆகிய 3 இங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கு. கை மட்டும் தளிரா உருவகப்படுத்திருக்குது, மச்சியவை உருவகப்படுத்தல. அதனால வியநிலை உருவகம். அடுத்தது சிறப்பு உருவகம். ஒரு பொருளை எடுத்து அதற்கு சிறந்த அடைகளை உருவகப்படுத்தி அவற்றின் காரணமாக அப்பொருளையும் உருவமாக்கி முடிப்பது சிறப்பு உருவகம். ஒரு பொருளை எடுக்கிறாங்க, சிறந்த அடையும் கொடுக்குறாங்க. அடைனா என்ன? உவமை, அதற்கு ஏற்றவாறு. அவற்றின் காரணமாக அப்பொருளையும் உருவமாக்கி முடிக்கிறது சிறப்பு உருவகம். எடுத்துக்காட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. விரிதல் சூழ் மேதினி நான்முகன் மீ காண சரணதி பாயுச்சி தொடுத்த அரித்திருத்தால் கும்பாக எப்பொருளும் கொண்ட பெருநாவாய் ஆம்பொழிவில் ஆயினதால் என்று. 4 முகங்களை உடைய பிரம்மணன் மீகாமன் அப்படின்னா மாலுமி ஆயினான். பாய் திருமால் மேல் நோக்கி அடுத்து சிறப்புடைய கால்கள் கூம்பாயின. பல வகைப்பட்ட பொருள்களை உடைத்தாய் வளகூட கூடிய நாவாயாக திகழ்வதே கடலால் சொல்லப்பட்ட இந்த உலகம். சரிங்களா? உலகம் பல பொருட்களை தாங்கும் நாவாயா உருவகப்படுத்தப்படுது. நாவாய் இயக்கம் மீகாமணனாக, அதாவது மாலுமி. பிரம்மனும் பாயாக தெய்வகங்கையும் கூம்பாக திருமாலின் திருவடியும் சிறப்பித்து உருவகப்படுத்துறதுனால இது சிறப்பு உருவகம். அடுத்தது விரூபக உருவகம். ஒரு பொருட்கு கூடாத தன்மை பலவும் கூட்டி உருவகம் செய்வது விரூபக ஆகும். கூடாத தன்மை, கூடாதத கூட்டி சொல்றது விரூபகம். வீணா விரோதம், ரூபகம்னா உருவகம். தன்மதிக்கு தோலாது தாழ் தடுத்து வைகாது முள்மருவம் தாழ்மேல் முகிலாது நன்னி இருபொழுதும் செவ்வி இயல்பாய் மலரும் அறிவை வந்தனாம் குயம். என் காதலின் முகமாகிய தாமரை குளிர்ச்சி பொருந்திய சந்திரனின் தோற்றத்தை கண்டு கூம்பாது. காதலின் முகமாகிய தாமரை என்னது? சந்திரனை கண்டு கூம்பாது. ஆழ்ந்த குளத்தில் நிலை பெறாது. முல்லை உடைய தாளின் மீது அரும்பாது. காலையும் மாலையுமாகிய எப்பொழுதும் மிகவும் அழகுடையதாய் மலர்ந்தே காணப்படும்.
சந்திரனுக்கு கூம்பாமை, குளத்தில் வாழாமை, முள்தாளின் மீது மலராமை, இருபொழுதும் மலர்ந்து ஆகிய தன்மைகள் தாமரைக்கு பொருந்தாது. இருபொழுதும் மலர்ந்திருக்காது. காலையில மட்டும்தான் சந்திரன் மறையும் போது தான் மலரும், சந்திரன் வரும்போது குவிஞ்சிரும். அதனால முகத்தை தாமரைக்கு உருவகைத்தன்மையால் இது என்னாச்சு, விரூபகமாயிடுச்சு. சமாதான உருவகம். ஒரு பொருளை நன்மை தருவதாக உருவகிக்க வேண்டும், அதனையே தீங்கு தருவதாக பின்னர் கூறணும். சரிங்களா? நன்மை தருவதாக உருவகிக்கணும், அதையே தீங்கு தருவதாகும். அத்தீங்கு பொருளால் தோன்றியது என்று அதற்கு பிரிதோர் காரணம் கூறுவது சமாதான உருவகம். நன்மை தருவதா உருவகிச்சுட்டு தீமை தருவதா கூறிட்டு அந்த தீங்கும் எப்படி தோன்றதுன்னு சமாதானம் செய்யறது. கை காந்தால் வாய்க்கு முதம், கண்ணெய்தல் காரிகையீர், மெய்வார் தளிர் கொங்கை மென்கொங்கம், இவ்வனைத்தும் வன்மை சேர்ந்து ஆவி வருந்துவது மாதவம் ஒன்று இன்மையே அன்றோ எமக்கு. அழகினை உடையவளே, உம்முடைய காந்தல் மலராகிய கையும், ஆம்பல் மலராகிய வாயும், குவளை மலராகிய கண்ணும், நீண்ட தளிராகிய உடலும், மென்மையான கோங்கரும்பாகிய மார்பும், இதெல்லாம் உன்னோட உறுப்புகள். இது அனைத்தும் தீயத்தன்மை பெற்று எனக்கு துன்பத்தை தருது. இதெல்லாமே எனக்கு துன்பத்தை தருது. அதற்கு காரணம் நீ இல்லை, தீவினை பயன், முற்பிறப்பில் தவம் செய்யாமையே ஆகும். பெண்ணின் உறுப்புகளை காந்தல், ஆம்பல், நெய்தல், தளிர், கோக்கரும்பு என்னும் பொருள்களாக உருவகம் செய்யப்படுது. ஆனா நன்மை தரும் பொருள் தான் பின்னர் தீமை தருவதா கூறப்பட்டது. ஏன்னா எனக்கு தீங்கு செய்ததெல்லாம் பார்த்து நான் என்னுடைய மனசை தளர வர்றேன். அதற்கு தவம் செய்யாம என்று கூறப்பட்டதுனால இது சமாதான உருவகம். இதெல்லாம் நான் பார்த்து கஷ்டப்படுறது நான் தவம் செய்யாதனாலதான் சொல்றாரு. உருவகம். அடுத்தது, ஒரு பொருளை பிரிதொன்றாக உருவகம் செய்யணும். அவ்வாறு உருவகித்த பொருளை வேறு ஒன்றா உருவகிக்க வேண்டும். இதுவே உருவகம். ஒரு பொருளை பிரிதொன்றா உருவகம் செய்யணும், அவ்வாறு உருவகித்த பொருளை வேறு ஒன்றா உருவகிக்கணும். சரிங்களா? கண்ணிதன் கொங்கை கோடாம் கடா கிளிற்றை பொன்னெடுந்தோள் குன்றே புனை கந்தா மன்னவனின் ஆக தடம் சேவகமாக யானனைப்பால் சோகித்து அருளேல் துவண்டு. தலைவனே, நின்னால் காதலிக்கப்பட்டவள் தலைவியாகிய கன்னி. சரிங்களா? உன்னால காதலிக்கப்பட்டவள் தான் கன்னி. அவள் மார்பு என்னும் மலையாகிய மதக்கிளற்றை பெற்றிருக்கா. அதனை நீ பொன்னறிந்த பெரிய தோளாகிய குண்டம் திரள செய்யப்பட்ட கட்டுத்தறியாகியவும் மார்பாகிய பரந்த இடமே கூடமாகவும் அமைய சேர்த்து வைப்பேன். ஆதலில் நீ அழகிழந்து வருந்துவதை ஒளிவாயாக. தலைவியோட மார்போட உன்னோட மார்பை சேர்த்து வைப்பேன், அதனால நீ வருந்தாத அப்படிங்கிறாங்க. தலைவியின் மார்பு மலையா உருவகிக்கப்படுது. அதுவே பின்னர் மதம் மிகுந்த யானையாகவும் உருவகப்படுது. கண்ணியை காதலித்த தலைவனின் தோல் மலையாகவும் பின் கட்டுத்தறியாகவும் உருவகிக்கப்படுது. அதனால இது உருவகம். மலைக்கும் யானைக்கும் உருவகப்படுத்த ஃபர்ஸ்ட் பட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவனோட தோலுக்கும் கட்டுத்தறியாகவும், தலைவனின் தோல் மலையாகவும் கட்டுத்தறியாகவும் உருவகப்படுது. அதனால இது உருவகம். அடுத்தது ஏகாங்க உருவகம். ஒரு பொருளுக்கு அமைந்த உறுப்புகள் பலவற்றுள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்வது ஏகாங்க உருவகம். ஒரு பொருளுக்கு அமைந்த உறுப்புகள் பல, அதெல்லாம் ஒன்றை மட்டும். ஏகம்னா ஒன்று, அங்கம்னா உறுப்பு. காதலனை தாயென்று உலவும் கருநெடுங்கன் எதிலானல் யாது என்னும் இன்மொழித்தேன் மாதர் மருண்ட மனமகிழ்ச்சி வாழ்முகத்து வந்த இரண்டினுக்கும் என செய்கோயான். கண்டவருக்கு மயக்கத்தோடு உள்ள களிப்பை கொடுப்பது பெண்ணினோட முகம். அதில் ஒளி அமைந்து உலகின்ற கரிய நீண்ட கண்கள் எமக்கு தலைவனை தருவாயாக என கேட்பது போல காட்சியளிக்குது. அந்த கண் எனக்கு தலைவன் வேணும்னு சொல்ல மாதிரி. வாயிலிருந்து தோன்றும் தேன் போன்ற மொழியோ அயலானால் எந்த பயனும் இல்லை என்பது போல கூறுது. முகத்தில் தோன்றி முரண்படும் இரண்டனுக்கும் நெஞ்சமே யான் என்ன செய்வேன் சொல்வாயாக. பெண்களின் உறுப்பு முகம், கண், மொழி என்பன எடுத்துரைக்கப்படுது. அவற்றுள் ஒன்றாகிய மொழி மட்டும் தேனா உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? மொழிக்கு மட்டும் தேனா, எஞ்சியவை உருவம் செய்யப்படாததால் இது ஏகாங்க உருவகம். ஒரு பொருளுக்கு அமைந்த பல உறுப்புகளை உருவகம் செய்வது அநேகாங்க ஆகும். அநேகம்னா பல, அங்கம்னா உறுப்பு.
கைத்தலிலார் கொங்கை முகில் தாங்கி கண் என்னும் மைத்தடஞ்சேல் மைந்தர் மனம் கலங்க வைத்ததோ மின் உளதால் மேகம் இசை உளதால் மற்றவும் என் உளதாம் நண்பாயினி. நண்பனே கையாகிய தளிரால் மார்பாகிய அருமினை தாங்கும் தன்மை கொண்டது. கண் என்ற குளிர்ந்த மீன்களால் ஆடவரின் உள்ளங்களை அளிக்கும் இயல்புடையது. கருத்த மேகத்தை சுமந்து கொண்டிருப்பது இத்தன்மைத்தாய் தோன்றும் ஒரு மின்னல் பூமியில் நிற்குமானால் அது என் உள்ளத்தின் கண் நிலை பெற்ற உருவகம். பெண்ணின் உறுப்புகள் தாம அதிகம். சரிங்களா? கை, மார்பு, கண், கூந்தல், வடிவம் ஆகிய பல உறுப்புகள் பேசப்படுது. அது தளிர், அரும்பு, கையல், மேகம், மின்னல் என்பவனுக்கு உருவகித்து கூறப்படுறதுனால இது அநேகாங்க உருவகம். பல உறுப்புகளை உருவம் செய்கிறது தாம அநேகாங்க உருவகம். அடுத்தது முற்று உருவகம். பல உறுப்புகளை உடைய பொருளையும் அதன் உறுப்புகளையும் ஏற்ற இடத்தோடும் பிறவற்றோடும் முழுமையாக உருவகம் செய்வது முற்று உருவகம். முழுமையா விழியே களிவண்டு மென்னகையே தாது மொழியே முருகு உலன் தேரல் பொழுகின்ற தேமருவு கோதை தெரிவே திருமுகமே தாமரை என் உள்ளத்தடத்து. இது என்னது? விழி, முறுவல், மொழி, முகம் என்பவை வண்டு, தாது, தேன், தாமரை, மலர் அப்படிங்கிறதுக்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? தாமரை குலத்தில் வாழ்வது அதற்கு ஏற்ப தலைவன் உள்ளத்தை குலமாக உருவைத்திருக்காங்க. அதனால இது முற்றுருவம். தலைவனோட உள்ளம் குலம். சரிங்களா? என்னோட உள்ளம் குலம். அதில் தேன் பொருந்திய மலர்களை சுடிய கொந்தலை உடைய பெண்ணின் திருமுகம்தான் தாமரை மலர். குளத்துல இருக்கிற தாமரை, தலைவனோட உள்ளத்துல பெண் அப்படின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்தியிருக்காங்க. அம்முகத்தில் அமைந்த கண்கள் தான் மகிழ்ச்சி கொண்ட வண்டுகள். அப்பெண்ணின் வாயிலிருந்து தோன்றுகின்ற புன்முறுவலே மகரந்தங்கள். மொழியே நிறைய நாற்றத்துடன் உலவுகின்ற தேன் அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதனால இது என்ன உருவகம்? அங்கப்பா அநேகாங்க உருவகம். அநேகாங்க முற்று உருவகம்மா. எல்லாத்தையும் பல உறுப்புகளை உடைய உறுப்புகள் எல்லாத்தையுமே உருவகம் செய்யறது முற்று உருவகம். அடுத்தது அவயவ உருவகம். உறுப்புகளை உடைய பொருளை உருவகம் செய்யாமல் உறுப்புகளை மட்டும் உருவகம் செய்யறது அவயவ உருவகம். குருவ சிலை குனித்து கண்ணம்பு என் உள்ளத்து உருவத் துரைத்தார் ஒருவர் அருவி பொருங்கல் சிலம்பில் புனையல்குள் தேர்மேல் மருங்குள் கொடி நுடங்க வந்து. நண்பனே, அழகு செய்ய பெற்ற அல்குலாகிய தேரின் மீது ஏறினாள் ஒருத்தி. அவள் தன் இடையாகிய குடியசைய வரா அருவிகள் அலைக்கழிக்கப்படும் மலைக்குன்றில் தோன்றினாள். தன்னுடைய புருவமாகிய வில்லை வளைக்கிறா. கண்ணாகிய அம்பினை என் உள்ளத்தை துளைத்து போகும்படி எய்துரா. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டுவது? புருவம் வில், கண் அம்பு, அல்குல் தேர், இடை கொடி அப்படின்னு சொல்லி உறுப்புகள் உருவகப்படுத்திருக்கு. உறுப்புகளை உடைய அப்பெண்ணின் உறுப்பியே. சரிங்களா? உறுப்புகளை உருவம் செய்திருக்காங்க. அப்பெண்ணின் உறுப்பியே, அப்பெண்ணாகிய உறுப்பு. அந்த பெண்ணை உருவகம் செய்யாமல் ஒருவர் அப்படிங்கிற அளவில் காட்டியதுனால இது அவயவ உருவம். பெண்ணின் உறுப்புகளை உருவகம் செஞ்சிருக்காங்க, பெண்ணை எதுக்கும் உருவகம் செய்யலை. அதனால இது அவயவ உருவகம். அடுத்தது அவயவி. அவையவியாகிய பொருளை உருவகம் செய்து அதன் உறுப்புகளை உருவகிக்காமல் விட்டது அவயவி உருவகம். பொருளை உருவகம் செஞ்சுட்டு உறுப்புகளை உருவகிக்காமல் இருக்கிறது அவயவி. அதே அவயவனா என்ன? உறுப்புகளை உருவகம் செஞ்சுட்டு பொருளை உருவகம் செய்யாமல் இருக்கிறது. அவ்வளவுதான். வார்புருவம் கூத்தாட வாய்மழலை சோர்ந்து அசைய வேறெரும்ப சேர்ந்து விழிமதர்ப்ப மூரல் அழிக்கும் தெருவை வதநாடம் புயத்தால் கழிக்கும் தவமுடையேன் கண். நண்பனே, நீண்ட புருவம் கூத்தாடியது. வாயில் தோன்றிய வார்த்தையானது உருத்தெரியாமல் தளர்ந்து அழிந்தது. சிறு வியர்வை துளி நெற்றியை அழகுபடுத்தியது. விழியானது சிவந்து மதர்த்து காணப்பட்டது. நெற்றியை அழகுபடுத்தது. விழியானது சிவந்து மதர்த்து காணப்படுது. இத்தன்மையோடு முறுவல் செய்யும் முகமாகிய தாமரையை கண்டு என் கண்கள் கழித்தன. அதற்கு காரணம் நான் முற்பிறவில் செய்த நல்வினை பயன். பெண்ணின் முகத்தை தாமரை என உருவகித்த அதன் உறுப்புகளான புருவம் முதலானவற்றை முகத்தை மட்டும் தாமரைன்னு உருவகிக்கிறாங்க. உறுப்புகளை உருவகிக்காம வர்றதுனால இது அவயவி உருவகம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது உருவக அணினா என்ன, அதோட வகைகள் பார்த்தோம். உவமையணி பிற அணிகளோடு கூடி வருதலும் பார்த்தோம். உவம உருபுகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உருவகணி மொத்தம் 15 வகைப்படும் சொல்லிட்டு 15 வகையும் பாடல் வரிகளோடு பொருளோடு நம்ம விளக்கமாக பார்த்தோம்.
நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.